ஸ்ரீ தேவி பாகவதம் 189 பகுதி. ஞான போகம். மகேஸ்வரி, உன் மீது எந்த ஞானத்தினால் பக்தி உண்டாகும் என்றான் மலையரசன். மன்னா, முக்தியை அடைவதற்கு 3 வழிகள் உண்டு. அவை கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்பதாகும். கர்மயோகத்தை உடலாலும், ஞான யோகத்தை அறிவாலும், பக்தி யோகத்தை மனதினாலும் வசப்படுத்த வேண்டும். பக்தி யோகம் தாமச பக்தி, ராஜச பக்தி, சாத்வீக பக்தி என்று 3 வகைப்படும். தாமச பக்தி என்பது பிறரை வருத்தி ஆடம்பரமாக பொறாமை குரோதங்களுடன் என்னை வணங்குவதாகும். ராஜச பக்தி என்பது பிறருக்கு தீமைகள் செய்யாது தமக்கு மட்டும் நன்மையை தேடும் நினைவுடன் புண்ணியத்தை நாடி பேத புத்தியோடு என்னை வழிபடுதலாகும். சாத்விக பக்தி என்பது எதிலும் பற்றில்லாது தன்னலம் கருதாது என்னை வழிபடுவதாகும். இதைவிட எதையும் விரும்பாது முக்தி அடைதலையும் விட்டு என்னிடம் உன்னதமான பற்றுதல் வைத்து என்னையே தியானிப்பது பரம பக்தியாகும். இதை ஞான யோகம் என்பர். என்னையே எல்லா வேளையிலும் நினைத்து கொண்டு எல்லா உயிர்களையும் என்னுடைய வடிவமாக கருதி தன்னை போல் பிற உயிர்களையும் நேசித்து இறைவன் எல்லா உயிர்களிலும் வேறுபாடின்றி இருக்கிறான் என உணர்ந்து என்னை வழிபடுவான். அப்படிப்பட்டவன் உண்மையான பக்திமான் ஆவான். பக்திக்கு எல்லையாக விளங்குவது வைராகியமாகும். இதனால் முக்தி உண்டாகுமே தவிர வேறொன்றாலும் உண்டாகாது. இவ்வகையான ஆத்ம ஞானமானது எவனுக்கு ஏற்படுகிறதோ அவனுக்கு எனது அறிவு வடிவம் உடம்பாகிறது. அதனால் அவனது பிராணன் நலிவுறுவதில்லை. பிரம்மம் என்பது ஒவ்வொருவரினதும் இதயத்தினுள் இருக்கிறது. அதை அவன் அஞ்ஞானத்தாலே உணராது இருக்கிறான். எவன் பிரம்மத்தை பிரம்மமாக அறிகிறானோ அவன் பிரம்மமாய் இருந்தே பிரம்மத்தை அடைகிறான். ஞானம் என்பது ஒருவனுக்கு ஒரு பிறவியில் உண்டாகி விடுவதில்லை. அதனால் பல பிறவிகளில் ஞானத்தை அடைய முயற்சித்தல் வேண்டும். பாலில் எண்ணெய் இருப்பது போல் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் ஞானம் இருக்கிறது. அதை மனம் என்ற மத்தால் கடைந்து ஞானத்தை பெற வேண்டும். இவ்வாறு தேவி கூறி அருளினாள். 189 பகுதி நிறைவடைந்தது.